ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இமேஜ்லேருந்து அதோட 3D மாடலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த மாடலுக்கான போன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பிளண்டர்லேருந்து அன்ரியல் இன்ஜின் சாஃப்ட்வேருக்கு இதை ஒரு கேம் ரெடி மாடலாக கொண்டு போகிற வரைக்கும் இதோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஜென்ரேஷன் வெப்சைட்டில் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நான் இமேஜின் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த காப்ளின் கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் வேரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அகெயின் இதை நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த சைட்லேயே நம்மளுக்கு இந்த இமேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பிஎன்ஜி இமேஜை யூஸ் பண்ணும்போது இதோட 3D மாடலை கிரியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜோட ப்ராம்ப்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் காப்ளின் ப்ளஸ் ஸ்கெலிட்டன் ஃபியூஷன் அப்படின்னு கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ இந்த கேரக்டரோட தீம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இமேஜ் வந்து ஒரு காப்ளினோட ஸ்கெலிட்டன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை இந்த சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் இதோட மாடலுக்கான வீடியோ வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த மாடல் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் ஜிஎல்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 3D மாடல் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி இந்த ஸ்கெலிட்டன் கேரக்டருக்கான மாடலையும் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த மாடலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளெண்டர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ண மாடலை இதில் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ வியூ போர்ட்டை எடிட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாடலை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாடலில் இருக்கிற ஆரிஜின் பாயிண்ட் வந்து இந்த கேரக்டரோட பாட்டம் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். அடுத்து கீபோர்டில் எம்மை கிளிக் பண்ணி மர்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாடலில் இருக்கிற தேவையில்லாத வேர்டெக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட 4000 வேர்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கேரக்டரோட மாடலை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாடலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் டெக்ஸ்டரை சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளெண்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாடலை அக்யூரிக் சாஃப்ட்வேரில் லோட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டரில் போன்ஸ் ஆட் பண்ணுற ப்ராசஸ், அதாவது ரிகிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற போன் ஜாயின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஃபிங்கர்ஸுக்கான போன்ஸை ஆட் பண்ணலாம். இந்த கேரக்டரோட போஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஜாயின்ஸை கொஞ்சம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக்ஸமோ சைட்டை யூஸ் பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஒரு கேரக்டரை ரிக் பண்ணும்போது நம்ம 3Dலேயே இந்த மாடலை மூவ் பண்ணி அந்த ஜாயின்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதில் நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேரக்டரை ரிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஐடியல் அனிமேஷன் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸை ஒரு ஃப்ரீ மோஷன் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன்ஸை நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேரக்டரில் அந்த அனிமேஷன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த போஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ரைட் சைடில் போஸ் ஆஃப் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் அட்ஜஸ்ட் பண்ண போகிற போனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த கேரக்டரோட அனிமேஷன் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா இதை நம்ம மேனுவலாகவே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாடலை FBX ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டார்கெட் அப்ளிகேஷனில் பிளெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாடலை ஆக்டர் கோர் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். இந்த சைட்டில் நம்மளுக்கு இன்னுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் கிடைக்கும். இதில் நான் ஒரு வாக்கிங் அனிமேஷனை டவுன்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு CC பைப்லைன் அப்படின்னு ஒரு ஆட் ஆன் தேவைப்படும். இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக பிளெண்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அக்யூரிக் சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ண ரிகிட் மாடலை இந்த ஆட் ஆனை யூஸ் பண்ணி பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆட் ஆனில் கீழே இருக்கிற ரிகிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மாடலில் இருக்கிற சிம்பிளான போன்ஸ் எல்லாமே பிளெண்டர் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அனிமேட் பண்ணுறதுக்கான கீ ஷேப் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இது கூடவே இதில் IK ஜாயின்ஸும் கிரியேட் ஆகிடும், அதாவது இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ். இதை நம்ம போஸ் மோடில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ண வாக்கிங் அனிமேஷனை இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிற ஆட் ஆனில் சோர்ஸ் அனிமேஷன்லையும் சோர்ஸ் ஆக்ஷன்லையும் இந்த வாக்கிங் அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ரீடார்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த கேரக்டரில் இந்த அனிமேஷன் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த கேரக்டரை இதில் இருக்கிற அனிமேஷனோட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நாம டைரக்டாக அன்ரியல் இன்ஜின்ல இம்போர்ட் பண்ணும்போது ஒரு 3rd person கேம் ப்ராஜெக்ட்ல ஒரு கேம் ரெடி மாடலா இதை நம்ம யூஸ் பண்ண முடியும்.